ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா அப்படின்னா டர்ட்டில் சூப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே ஓகே. டர்ட்டில் சூப்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒன் லைனர், ஒரே வார்த்தையில் அப்படின்னா என்ன ப்ரோ எனக்கு சொல்லுங்க அப்படின்னா பிரேக் அவுட். ஓகேவா? இத ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்னா உனக்கு இருக்கிற முக்கியமான ஸ்கில் பயாஸோட வின் ரேட் அதிகமா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு பயாஸ் கரெக்டா எவ்வளவு கான்ஃபிடண்டா உன் பயாஸ் இருக்கோ அப்ப மட்டும்தான் டர்ட்டில் சூப்ஸ் உன்னால பர்ஃபெக்டா டு த டிக்ல யூஸ் பண்ண முடியும். பயாஸ் தப்புனா டர்ட்டில் சூப்ஸ் யூஸ் பண்ண முடியாது, மாட்டிப்ப. ஓகேவா? நானே இந்த வாரம் ரெண்டு லாஸ் எடுத்தேன். அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என் பயாஸ் எங்க நான் தருமாறினேன், எங்க தப்பாச்சு, விச் இஸ் போத் ஆர் வேலிட் ஃபார் மீ. அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் போக. டர்ட்டில் சூப்ஸ் நத்திங் பட் ஃபேக் பிரேக் அவுட் அண்ட் பயாஸ் அதோட வின் ரேட். பயாஸோட வின் ரேட்ன்றது வேற, உன் ட்ரேடோட வின் ரேட்ன்றது வேற, உன் பயாஸோட வின் ரேட்ன்றது வேற. பயாஸோட வின் ரேட்னா என்ன வரும் அப்படின்னா, நீ கணிக்கிற பத்தியா, லைக் உனக்கு இன்னுமே மார்க்கெட்டோட நாலேஜ் எதுவுமே இல்லாம இந்த கேண்டல் க்ளோசிங் வச்சு கணிக்கிற பத்தியா, அடுத்த நாள் பயாஸ் பை செல்லுன்னு, அதுதான் பயாஸோட வின் ரேட்னு நான் சொல்ல வரேன். நீ எடுக்கிற ட்ரேடோட வின் ரேட் கிடையாது, நீ ப்ரெடிக்ட் பண்ற டைரக்ஷனோட வின் ரேட் தான் பயாஸ். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் டர்ட்டில் சூப் எப்ப நடக்கும் அப்படின்னா, இங்க ஒரு ஹை இருக்கு, ஓ பயாஸ் ஷார்ட், அதுக்கு முன்னாடியே இங்க ஒரு சில குட்டி குட்டி ஹைஸ் இருக்கும். ஆனா இதெல்லாம் விட இந்த ஹைஸ் இம்பார்ட்டண்டா இருக்கும். எதர் இது வந்து ஏதாவது ஒரு எஃப்இஜியோட அலைனா இருக்கலாம். இப்ப இந்த லைன் வந்து ஒரு 4 ஹவர் எஃப்இஜியா இருக்கலாம். ஆனா M15ல இது ஒரு ஸ்விங் ஹையா கிடக்கும். இப்படி ஒரு ஹை ஸ்விங் ஹை மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதுக்கு முன்னாடி இங்க குட்டி 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 கொஞ்சம் கொஞ்சம் ஹைஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்ப மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, இப்படி கொஞ்ச நேரம் சுத்திட்டு இப்படி ஒரு தூக்குவோம். அதாவது இதோட ஃபுல் டெஃபினேஷன் என்னன்னா, பிக் ஃபேட் கேண்டில் அகைன்ஸ்ட் யுவர் பயாஸ். உன் பயாஸ்க்கு ஆப்போசிட்டா ஒரு கேண்டில் ஒன்று வரும். அந்த கேண்டில் பம்ப் ஆகிற ஸ்பீடு கொடூரமா இருக்கும். அதை பார்த்த உடனே ஐயோ நம்ம தான் பயாஸ் தப்பாயிட்டோம்னு சொல்லிட்டு நீங்க பயாஸை மாத்திப்ப. புரியுதா? ஏன் அப்படி ஒரு கேண்டில் வருதுன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இத ரேஞ்சா கன்சிடர் பண்ணி ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க லாங் அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்டாப் லாஸ் இங்க வச்சு. பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மார்க்கெட்ல. அவங்க எல்லாரையும் ட்ராப் பண்றதுதான் இந்த டர்ட்டில் சூப்ஸ். புரியுதா? ஓகே. உன் பயாஸ்க்கு ஆப்போசிட்டா ஒரு கேண்டில் வரும். அது எய்தர் டெய்லி பயாஸா இருக்கலாம், இல்ல வீக்லி பயாஸா இருக்கலாம், வாட் எவர் த பயாஸ் மே பி. அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு கேண்டில் ட்ரேட் ஆகணும். அந்த ட்ரேட் ஆகிற கேண்டில் போய் ஒரு கீ லெவல்ல தொடும், அங்க SMT ஃபார்ம் ஆகும். இது எல்லாம் சேர்ந்துதான் டர்ட்டில் சூப். புரியுதா? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கடைசியா சொன்னது மட்டும் ஒரு எக்ஸ்பிளைன். கடைசியா என்ன சொல்லுங்க. இப்ப ட்ரேடோட உங்களுக்கு ஒரு நரேஷன் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பயாஸ், செகண்ட் பயாஸை சப்போர்ட் பண்ற எஃப்இஜி, தேர்ட் ஸ்டெப் வெயிட் ஃபார் பிரைஸ் டு ட்ரேட் இன்டு எஃப்இஜி, ஃபோர்த் ஸ்டெப் டர்ட்டில் சூப், ஃபிஃப்த் ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா அங்க SMT உட்காந்துரும். டர்ட்டில் சூப் இருக்குன்னா அங்க SMT இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. டர்ட்டில் சூப் எப்படி ப்ரோ நாங்க வேலிடேட் பண்றது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இங்க ஒரு லைன் இருக்கு. இந்த லைனுக்கு மேல விக்கு போக கூடாது, பாடி க்ளோஸ் வைக்கணும். நல்லா காது வாங்கிக்கும். இது ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட்.
which is this is the swing high, for example. இந்த ஸ்விங் ஹைக்கு மேல யூ நீட் டு ஹாவ் அ பாடி க்ளோஸ், ஒரு கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சே ஆகணும். இந்த கேண்டிலோட விக்க அகைன் நீங்க அடுத்த ஃபார்ம் ஆகிற கேண்டில் போய் ட்ரேட் ஆகட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனா இங்க அடுத்து ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டில் இந்த கேண்டிலுக்கு மேல பாடி க்ளோஸ் வைக்கக்கூடாது, விக்கு போயிட்டு வரலாம், பாடி க்ளோஸ் வைக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ரெண்டாவதா ட்ரேட் ஆகக்கூடிய கேண்டில் முன்னாடி இருக்க கேண்டலோட விக்க ட்ரேட் பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு மேல இருக்க பாடியை க்ளோஸ் வைக்கக்கூடாது. வச்சா அது டேர்ல் சூப் இன்வாலிடேட் ஆயிடும். புரியுதா? இது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆவ இதை இன்னுமே நீ ப்ரிசைஸா மாத்தலாம். இப்ப இது இன்னுமே நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ரிஃபைன் பண்ணிக்கலாம். இது கஷ்டம் தான் இது. இப்ப நீ பார்த்தனா 15 மினிட்ல இப்படி வச்சிருப்பான், ஆனா 30 மினிட்ல பார்த்தனா அடுத்த M15 இப்படி இறக்கி 30 மினிட்ஸ்ல அது சிங்கிள் கேண்டிலா மாறிடும். லைக் இந்த மாதிரி ஒரே ஒரு கேண்டிலா தான் இருக்கும் 30 மினிட்ஸ்ல. ஏன்னா 15 நிமிஷம் சேர்ந்து தானே ஒரு 30 மினிட். ஒரு டவுட் கேட்கலாம். ஏதாச்சும் 5 மினிட்ஸ் வந்து அந்த கேண்டிலுக்கு மேல கேண்டிலாவே க்ளோஸ் வச்சிருக்கலாம், ஆனா 15 மினிட்ஸ்ல பார்க்கும்போது இருக்காதுன்னு இருக்கும். அது அப்ப 15 மினிட்ஸ்ல வர இந்த டர்ட்டில் சூப்க்கு டைம் லிமிடேஷனே கிடையாது. 1 மினிட் டர்ட்டில் சூப் வரும், 5 மினிட் டர்ட்டில் சூப் வரும், 15 வரும், M30 வரும், 1 hour வரும், 4 hour வரும், டெய்லி வரும், வீக்லி வரும், வாட் எவர் த டைம் ஃப்ரேம் மேபி. டைம் ஃப்ரேம் லிமிடேஷன் கிடையாது. புரியுதா? இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பாப்போமா? இன்னியோட யூரோ எக்ஸாம்பிள். மேல ஹைஸுக்கு மேல ட்ரேட் ஆயிரு. இப்ப இதுதான் நான் சொல்ல வந்தேன், உன்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ளே பண்ணு. லைக் உன்னோட கஸ்டம் மேட் மாதிரி நீ ரெடி பண்ணிக்கலாம். இப்ப இங்க பார்த்தனா 15 மினிட்ல இங்க ஒரு கேண்டில் மட்டும் இல்ல, 1 2 3 4 கேண்டில் ட்ரேட் ஆயிருக்கா அந்த ஹைஸ்க்கு மேல. ஆனா 1 ஹவர்ல பாரு ஒரே ஒரு கேண்டில் தான் ட்ரேட் ஆயிருக்கும். சோ இங்க நீ டைம் ஃப்ரேம்க்கு ஏத்த பிரகாரம் நீ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உனக்கு ஏத்த மாதிரி. புரியுதா? யாருக்காவது எனி டவுட்ஸ்? இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது நேத்தோட யூரோ ஷாட். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். புரியல ப்ரோ, அதுதான் ப்ரோ சொல்ல வரேன். இப்ப 15 மினிட்ல நான் என்ன சொன்ன ரூல், ஒரே ஒரு கேண்டில் மேல தான் க்ளோஸ் வைக்கணும்னு சொன்னா. ஆமா ப்ரோ. ஆனா இங்க எத்தனை கேண்டில் போயிருக்கான்? 4 கேண்டில் போயிருக்கான். அப்ப இங்க 15 மினிட்ல எனக்கு டோட்டல் சூப் கிளீனாவே இல்ல. அப்புறம் டைம் ஃப்ரேம் மாத்தி பாக்குறேன், எனக்கு கிளீனா வேணும், சிங்கிள் கேண்டில் வேணும். அப்போ 1 ஹவருக்கு மாத்தும் போது சிங்கிள் கேண்டில் மட்டும் தான் ட்ரேட் ஆயிருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் இந்த கேண்டிலுக்கு மேல ட்ரேட் ஆகல. தெரிஞ்சா? அப்போ 1 ஹவர் தான் எனக்கு டோட்டல் சூப், 1 ஹவரோட சேஸ்ட். இப்ப அடுத்தது நேத்தோட எக்ஸாம்பிள். இப்ப எனக்கு 1 ஹவர்ல பார்த்தா இங்க விக்குக்கு மேல விக்கு தான் ட்ரேட் ஆயிருக்கு. தெரிஞ்சா? ஆனா M15ல அது பாடி க்ளோஸ் வச்சிருப்போம். இதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த விக்குக்கு மேல உங்களுக்கு அடுத்த கேண்டில் என்ன பண்ணிருக்கான்? விக்கு தான் விட்டுருக்கான், பாடி போல. தெரிஞ்சா? இதுதான் டர்ட்டில் சூப். இத டைமோட கலந்து அடிக்கணும். நான் சொன்னல அந்த 1 AM 5 AM 9 AM அதுக்குள்ளதான் இந்த டர்ட்டில் சூப்ஸ் வரணும். இப்ப நேத்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேனா யூரோ ஷார்ட் ஆவான்னு. இந்த டைம் நேத்து நம்ம லைவா பாத்துட்டோமா? இப்ப இதுக்கு எது டர்ட்டில் சூப்? இவன் தான். லிக்விடிட்டிக்கு மேல ஒரு கேண்டில் ட்ரேட் ஆகுது, பாடி திக், அந்த கேண்டில் பாரு பயாஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா ஏத்துறானா. இப்ப இந்த கேண்டில் வரைக்கும் நீ பாத்திருந்தனா இங்க இந்த மொத்த ஃப்ரேம் ஒர்க்கே எப்படி இருந்திருக்கும் பாரு, வந்திருக்கான். இப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நான் நேற்றே சொன்னா இதை டர்ட்டில் சூப்பா எடுத்து லாங் அடிப்பானுங்க, பிளஸ் அதை சப்போர்ட் பண்ற மாதிரி உனக்கு 1 ஹவரோட பிரேக்கர் 1 ஹவரோட எல்லாமே இருக்கு, பக்காவா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்திருக்குன்னு சொன்னா. அப்ப இங்க ஃப்ரேம் பண்றானுங்க, எப்படி ஃப்ரேம் பண்ணானுங்க? 1 ஹவர் எஃபிஜி இருக்கு, நம்ம கண்டினியூஷன் லாங் பிடிக்கலாம். இல்ல M30 எஃபிஜி இருக்கு, நம்ம கண்டினியூஷன் லாங் பிடிக்கலாம். இல்ல M15 எஃபிஜி இருக்கு, நம்ம கண்டினியூஷன் லாங் பிடிக்கலாம்னு பிடிப்பானுங்களா? இத பார்த்தா எவனா ஷார்ட் அடிப்பானா? இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் குத்துட்டு இதை பார்த்தா எவனா ஷார்ட் அடிப்பானா? ஸ்விங்கே பிடிப்பாங்க.
அததான் நான் சொன்னேன். உன் பயாஸ்க்கு ஆப்போசிட்டா ஒரு மூவ் வரும். அந்த மூவ் மொத்த பயாஸே மாத்தி விட்டுரும். ஓகே. அதுதான் இது. கொஞ்ச நேரத்துல அவ்வளவுதான் ஊத்திட்டான் மொத்தமா. புரியுதா இது? இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? 15 minute turtle soup பார்த்தோம், 4 hour turtle soup. ஏன்னா பயாச மாத்தின இடம் இதுதான். நான் ஷோ பண்றேன் நான் எங்க பயாச மாத்தேன். லாஸ் ஆச்சதும் இங்கதான். யூரோ ஒரு ஸ்விங் ஒன்று ஓப்பன் பண்ணி விட்டுருந்தேன், காட்டுறேன். நான் என்ன பண்ணிட்டேன், இது இவன் வீக்லி எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆனோடனே இதை நான் டர்ட்டில் சூப்பா கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். லிக்விடிட்டி கீழே பாடி க்ளோஸ் 4 hourல எனக்கு சேஞ்ச் ஸ்டேட் அப்படி வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், டேரக்டா இந்த இடத்துல லிமிட்டை போட்டு விட்டு ஸ்டாப் லாஸ் இங்க டார்கெட் இந்த ஐல வச்சேன். விச் அகைன் ஐ காட் ஸ்டாப் அவுட். இது ஸ்விங் ட்ரேடு, விச் இஸ் ஐ காட் ஸ்டாப் அவுட். இந்த இடத்துல நான் தப்பு பண்ணது ஒண்ணுதான். சி இது ப்ரோ, அப்ப இது நல்ல செட்டப் இல்லைன்னா ஐ வில் டேக் எனி டைம் ஆஃப் த டே தி சேம் செட்டப். பயாஸ் இந்த இடத்துல எனக்கு தப்பாயிடுச்சு, அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரீம் பிரீமியம்ல ட்ரேட் பண்றதே இது ஒண்ணுதான் கஷ்டம். லைக் நம்ம பிரீமியம்ல பையே அடிக்க முடியாது, செல்லும் அடிக்க முடியாது. இந்த இடத்துல நமக்கு ஆர்டர் ஃப்ளோ என்ன பண்ணிட்டான், வீக்லி எஃபிஜிக்குள்ள வந்துட்டான்னு சொல்லிட்டு சரி நம்ம பை பார்க்கலாம், விச் இஸ் அகைன் அ காமன் திங். வந்தா எஸ்எம்டி இருந்தது, எல்லாம் எவ்ரி திங் வாஸ் இன் பிளே இந்த லாங்குக்கு. அப்ப இந்த லாஸ் வேலிட். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும்? எதுவுமே கத்துக்க முடியாது, என் டைரக்ஷன் தப்பு, அவ்வளவுதான். மற்றபடி என் செட்டப் இப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமா அப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமா ஒண்ணுமே பண்ண முடியாது. வந்த அடிச்சேன், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி கம்மி ரிஸ்க் வச்சு ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எடுத்தேன். ஏன்னா இன்கேஸ் எனக்கு இந்த ஸ்விங் லாங் டேக் ஆகணும்னா நான் இதுல பொசிஷன்ஸ் ஆட் பண்ணலான்றது பார்த்தேன். அது எங்கன்னா இங்க இந்த ஏரியா. என் பயாஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி 4 hourல எஃபிஜி இருக்கு. ஓகே, இந்த கேண்டல் 4 hour எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆகலாம். எனக்கு டர்ட்டில் சூப் வேணும். டர்ட்டில் சூப் இங்க இருக்கு. லிக்விடிட்டி கீழே பாடி க்ளோஸ். இந்த கேண்டில் இல்ல எனக்கு இது 3 கேண்டிலா இருக்கு ப்ரோ, எனக்கு இது செட் ஆகலன்னா M30 மாத்தனா சிங்கிள் கேண்டிலே வரும். தெரியுதா? இந்த கேண்டில் தான் லிக்விடிட்டி கீழே பாடி க்ளோஸ் வச்சிருக்கோம். அகைன் இந்த இடத்துல எனக்கு M30 எஃபிஜி இருக்கு, 1 hour எஃபிஜி இருக்கு, 4 hour எஃபிஜி இருக்கு, எவ்ரி திங் வாஸ் இன் பிளே. பட் எனக்கு பயாஸ் நாளா தப்பான டைரக்ஷன் வந்ததுனால ஃபர்ஸ்ட் இங்க கம்மியா ஒரே ஒரு பொசிஷன் மட்டும் ரிஸ்க் போனேன். லைக் இவன் மொமெண்டம் கிடைச்சதுன்னா நம்ம ஃபுல் பொசிஷன்ஸ் எங்கே இறக்கிட்டு லைக் எங்க வேணா நடுவில் போய் இறக்கிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி ரிஸ்க்ல ஒரே ஒரு பொசிஷன் மட்டும் ஸ்டாப் அவுட். இது கம்மி லாஸ் தான், ஸோ பெரிய பிரச்சனை கிடையாது. மெயின் ட்ரேடு தான் 1% லாஸ் ஆச்சு அந்த ஸ்விங்கு. ஸோ ஒன்ஸ் எனக்கு ஸ்டாப் அவுட் ஆனோடனே நான் என்ன பண்ணேன், டேரக்டா போய் லிமிட் போட்டேன் ஸ்விங்குக்கு. இந்த 4 hour சிஸ்டில லிமிட் போட்டேன். அகைன் அதுவுமே ஸ்டாப் அவுட் ஆயிடுச்சு. இப்ப 4 hour டைம் ஃப்ரேம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம், 1 hour பார்த்தோம், M15 பார்த்தோம். இப்ப டெய்லி இது காட்டுறேன். டெய்லியிலுமே ரிட்டர்ன்ஸ் சொன்னாங்க. ஹியர் லிக்விடிட்டி கீழே பாடி க்ளோஸ். தெரியுதா? பாடி க்ளோஸ்ன்றது மஸ்ட். ஏன்னா அப்பதான் பேட்டர்ன் கிரிட்டிஸ் மாட்டுவானுங்க இந்த இடத்துல. புரியுதா ப்ரோ? இப்போ அந்த எஃப்ஜி காட்டுனீங்கல்ல, டெய்லி பாடி க்ளோஸ் கீழே வச்சிருக்கோங்க. அதுதான் ப்ரோ. பாடி க்ளோஸ் கீழே வச்சிருக்கேன். ஆனா பாருங்க, நெக்ஸ்ட் கேண்டில் பை ஆயிருக்கலாம் ப்ரோ. ஒரு செல் கொடுத்து பை ஆயிருக்கு. ஆனா ப்ரீவியஸ் கேண்டிலோட விக்குக்கு உள்ளதான் பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. அப்படின்னா இங்க அட்வான்ஸ் பயாஸ். அப்படின்னா செல் போக கூடாது அப்படிதானே? செல் போக கூடாது, பை தான் போகணும். இது அட்வான்ஸ்டு பயாஸ். சரி, அப்புறமா சொல்லிடுங்களா? இல்ல இதுக்கு அடுத்த ஸ்டெப் வரும்டா. உனக்கு இந்த டர்ட்டில் சூப்பை வேலிடேட் பண்றதே CASTன்னு ஒண்ணு வரும். அந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அத நெக்ஸ்ட் ஸ்டெப் முதல்ல நீங்க டர்ட்டில் சூப்பை கத்துக்கிட்டாதான் அடுத்து அதை சொல்லி தர முடியாது. அடுத்து இங்க ஐஸுக்கு மேல பாடி க்ளோஸ் செல்ஸ். அந்த டர்ட்டில் சூப் பண்றதுக்கு டைம் லிமிட்டே கிடையாது. நீ 1 minute கூட போய் டர்ட்டில் சூப் பிடிக்கலாம். இப்ப 5 minute டர்ட்டில் சூப்புங்க. கீ லெவல்ல மட்டும் தானே ப்ரோ பார்க்கணும்? ஆமா ப்ரோ, கீ லெவல்
கீ லெவல் மட்டும் தான். இப்ப நான் காமிச்சது எல்லாமே கீ லெவல்ல தானே வந்தது. நேற்று இங்க நைட்டு நம்ம பிளான் பண்ணி இந்த ஷார்ட் என்ன 4 hour ரெஃப்யூஜி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் ஷார்ட் ப்ளே பண்ணியிருந்தோம். இப்ப இன்னைக்கு இங்க இருந்து வந்தது என்ன பயாஸ் ஷார்ட்டா இருந்தா மேல உங்களுக்கு வந்து தான் டர்ல் சூப் எங்க நடக்குது இன்டு கீ லெவல் 4 hour ரெஃப்யூஜி 1 hour ரெஃப்யூஜி ரெண்டுமே இங்க கமெண்ட்ல இருக்கு. வேற எஸ்எம்டி இருக்கா? எஸ்எம்டிமே பிளேல தான் இருந்தது. ஜிவிபி இந்த ஐஸை தூக்கல, யூரோ இந்த ஐஸை தூக்கிருந்தான். அகைன் டர்ட்டில் சூப். இன்னைக்கு எனக்கு பயாஸ் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருந்தேன். பயாஸ் ஷார்ட்டா இருந்தா கிளீன் செட்டப். டேரக்டா ஒன்னா சொல்லுங்க. இப்போ அந்த குட்டி சிங்கிள் இருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கானா, டர்ட்டில்ஸ் கொடுத்துருக்கானா, இப்போ அந்த மாதிரி ஸ்விங்கே கொடுக்காம அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்விங் இருக்கு, அதை எடுத்துக்க முடியுமா? ஏது ப்ரோ? இப்ப இந்த ஸ்விங் இல்லாம இந்த ஸ்விங் எடுத்துக்கலாமான்னு கேக்குறீங்களா? அப்படி வராது ப்ரோ. எப்பவுமே டர்ட்டில் சூப் பக்கத்துல ஒரு ஸ்விங் இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே. நீங்க சொல்றபடினா நீங்க சொல்றபடி எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும். நீங்க சொல்ல வர ஐடியா எனக்கு புரிஞ்சிச்சு. இப்ப நடுவுல இது இல்லாம டைரக்டா இங்கே நீங்க போச்சுன்னா அதை டர்ட்டில் சூப்பா எடுக்கலாமான்னு கேக்குறீங்க. வச்சு எடுக்கலாம், கரெக்ட் தான். இப்ப இந்த இடத்துல இந்த சாப் ஆகாம டைரக்டா இது ரெண்டே கேண்டலா ஏத்திருந்தானா அப்ப நமக்கு டைரக்டா இங்கதான் டர்ட்டில் சூப் வரும். இங்க கொடுத்துருக்கான் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு. எங்க இதா இது அடுத்தது அது அடுத்தது அந்த சிங்கிள் இருந்து இதா அந்த சிங்கிள் இருந்து இதுவுமா எது ப்ரோ சொல்ல வரீங்க? இதுவுமா? ஆமா ப்ரோ. இது ஆமா டர்ட்டில் சூப் தான் ப்ரோ. டர்ட்டில் சூப் தான், தப்பு கிடையாது. Uh, 5 minute turtle soup na 5 minute do inga இந்த ஹைஸ்க்கு மேல பாடி க்ளோஸ் எஸ்எம்டிமே அங்கேயே உட்காந்துருக்கும். சி 5 minute turtle soup புரியுதா? புரியுது. ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரோ இதுல? இல்ல ப்ரோ, டர்ட்டில் சூப்ல இல்ல. அடுத்தது கோல்டு. இன்னைக்கு வேலையை பார்த்துட்டோம். நம்ம வந்த பயாஸ் லாங்கா. ஆமா ப்ரோ, இது வந்து ஆனா மார்க்கெட் ஷார்ட் ஆயிட்டோம். அப்ப நம்ம பயாஸ் தப்பு. மார்க்கெட் இந்த அளவுக்கு போறோம். நான் அன்னைக்கே சொல்லல இந்த எஃப்எல்ஜி ஏதோ ஒரு வேலை உறுத்துச்சு ப்ரோ. இவன் தான் ரீக்ளைம்ட் ஆயிட்டான். இவன் தான் இன்னைக்கு வேலையை பார்த்து விட்டான். வேலையை பார்த்து விட்டதோட இல்லாம காலையிலே எங்க ஹைஸ்ல எஸ்எம்டி எங்க நடக்குது இன்டு கீ லெவல். எது ப்ரோ கீ லெவல்? 4 hour ரெஃப்யூஜி. பயாஸ் இன்னைக்கு செல்லுன்ற பட்சத்தில் மேல டாப்ல வந்திருக்கும். இன்னைக்கு டெய்லியோட எஸ்எம்டி சில்வர் போயிட்டு நேத்தோட ஹைஸ் அடிக்கல, விச் மீன்ஸ் மண்டேயோட ஹைஸ சில்வர் அடிக்கல, கோல்டு அடிச்சிருப்போம். இங்க தெரியுதா? அகைன் அது ஹையர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி, அகைன் இன்னொரு லோவர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி வந்துச்சு. அது எதுனா ஏசியாவோட ஹைய சில்வர் அடிக்கல, கோல்டு அடிக்கல, சில்வர் ஏசியாவோட ஹைஸ் அடிச்சிருப்போம். இப்ப இங்க டர்ட்டில் சூப் வரணும்னு வந்திருக்கா? வந்திருக்கா ப்ரோ? ஆனா பாடி க்ளோஸ் வச்ச மாதிரி தெரியல ப்ரோ. ஓகே, இது கரெக்டா? ஓகே ப்ரோ. ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் -4 போய் எங்க உட்காரும் பாரு.
நல்ல ட்ரேட். ஆனா பயாஸ், தப்பான பயாஸ். ஸோ புரியுதா ப்ரோ டோட்டல் சப்ஸ் எப்படி யூஸ் பண்ணோன்றது? புரியுது. அதுக்காக ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்னுமே? கைஸ் உங்ககிட்ட தான் பேசுறேன். இல்ல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஒய்எம் இப்ப மேல போயிடுவான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஹை ஆஃப் த டே லோ ஆஃப் த டே ஃபார்ம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே எஸ்எம்டி கொடுத்துரும். கரண்ட் டே லோ ஒய்எம் தூக்கியிருக்கோம். என்கியூஎஸ் தூக்கியிருக்கோம். கரண்ட் டே லோ பிளஸ் 2 வீக்குக்கு கீழே மேனிபுலேஷன், 2 டேக்கு கீழே மேனிபுலேஷன். லாங்ஸ் நல்லா இருக்கும் ஒய்எம். டேக் கொடுப்பானா அதான் கேள்வி. போற வேகத்தை பார்த்தா இப்படி டிஸ்ட்ரிபியூட் போயிடுவான் போல. சரி, தட்ஸ் இட் கைஸ். டர்ட்டில் சோப் இதுதான்.